இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபித்து நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. சூழ்நிலைகள் பலவிதமாய் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கும்படியான தேவன் கிருபை செய்த தயவுக்காக நமக்கு நன்றி ராஜா. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆவியானவர் நீர் இடைப்படுவீராக. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். பாடல் பகுதிகளிலும் ஆராதனையிலும் ஆண்டவரே தேவ செய்தியிலும் கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும். அப்பா, நீங்க கிரியைகளை நடப்பீங்க. ஆவியானவர் நீர் கிரியைகளை நடப்பித்து ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சமாதானமும் சந்தோஷத்தின் தேவன் கொடுப்பீராக. வல்லமை ஒவ்வொரு கூடாரத்தில் இறங்கட்டும். ஆண்டவரை ஸ்தோத்திரம். நீங்க கிரிகளை நடப்பீங்க. எல்லா துதிக மகிமை உங்களுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சபை பாட்டு புத்தகத்தில் உள்ள 18வது பாடல், ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே என்ற பாடலை நான் பாடுவேன். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையில் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவல்லமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. பரிசுத்தவான்கள் பாடுகள் எல்லாம் அரிசிக்கிறதில் முடிகிறதே. விழிப்புடன் கோடி தாழ்த்திருப்பான், விரைந்தவர் வந்திடுவான். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. அல்லேலூயா. கருணையா இதுவரை கைவிடாமல் நடத்தின தேவன் கண்மணி போல என்னை காத்தார், உங்களையும் காத்திருக்கிறார் இல்லையா? இத்தனை மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்த தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வாக்கு பண்ணினார், அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். அவரே உடைய கவலைகள்,
நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைக்கிற ஒரே தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆகவே பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவர் பாதத்திலே கூடியிருந்து அவருடைய சீஷராய் இருப்போம். விழித்திருந்து நாம் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்போம். அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதது. அவர் சுத்தர்களாய் நம்மை மாற்றிடவே சுதன் அருள் புரிந்திடவரே. ஹல்லேலூயா. நம்மை சுத்தமாய் மாற்றதான் அவர் நமக்கு காத்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் அவருக்குள்ளே பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அவருடைய கை குறுகி போகவில்லை. அவர் சொன்ன வாக்கு ஒருபோதும் மாறாது. கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் வெட்கமடையவே செய்ய மாட்டேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவரை நீங்கள் நம்புங்க, அவரை நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பிழைத்திரு, நீதிமானாயிரு, நீ கர்த்தருக்காக வைராக்கியமாயிரு. அப்பொழுது கர்த்தர் உன் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார் என்கிற வார்த்தை இந்த பாடல்களை கருத்து உணர்ந்து நாம் இந்த பாடல்களை பாடுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். பரிசுத்தமானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்தமானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே நாம் வளர்த்திடுவோம், வளங்களை நாடிடுவோம். கிருபையிலே நாம் வளர்த்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். நெஞ்சமனே அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் நலனே. நெஞ்சமனே அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் நலனே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். மேகம் போன்றே வாக்கு தட்டாம் சூழ நின்று காத்திருக்க. மேகம் போன்றே வாக்கு தட்டாம் சூழ நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை
முன்னேறிடுவார். விசுவாசியே பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பார். ஹல்லேலூயா. விசுவாசியே பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே என்று சொன்னார். உன்னதமான தேவன் அவர் உன்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உன்னோடு கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா. நீதிமான் ஒருபோதும் கலங்க மாட்டான், நீதிமான் ஒருபோதும் பதற மாட்டான். நீதிமான் விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான் பிழைப்பான் பிழைப்பான். ஹல்லேலூயா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு அவர் நமக்காரனாய் இருக்கிறார், அவர் நமக்காரனாய் இருக்கிறார். ஆகவே நீங்க கலங்காதீங்க, நீங்க திகையாதீங்க. அவருக்குள் விசுவாசமாய் இருக்கிற தம் ஜனங்களை அவர் கொண்டு போகதான் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சொன்ன வார்த்தையின் படியாகவே விசுவாசத்தை மனுஷகுமாரன் வரும் காலங்களிலே விசுவாசத்தை காணனே என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் நீங்களும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த விசுவாசம் காணப்படட்டும். விசுவாசம் ஒருபோதும் குறைந்து போகாதபடி விசுவாச கேடயத்தை எல்லா சூழ்நிலையிலும் அதை ஏந்தி பிடித்துக் கொள்ளுங்க. எல்லா விதமான ஆயுதங்களும் உங்களை தாக்க வரலாம். நீங்கள் அவரை விட்டு வழிவிலகும்படியான கிரியைகள், அவரை விட்டு வழிவிலகும்படியான காரியங்கள் உங்களை தாக்க வரலாம். ஆனால் நீங்க அவருக்காக எதிர்த்து நின்றவர்களா, அவரோடு போராடுகிறவர்களா, அவருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்களா, விசுவாசத்தை கொண்டு நீதிமான் பிழைப்பான் பிழைப்பான் பிழைப்பான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் தான் நம்முடன் சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான வாக்கு தத்தங்கள் அவர் வைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை பிடிக்க, அந்த வாக்கு தத்தங்கள் மேல உறுதியாக இருந்து விசுவாசத்தோட எப்படி நீங்க சொல்லியிருக்கிறீங்களா, இதன்படியாக என் வாழ்க்கையில் தேவன் நீர் நடப்பிப்பீரா, நீங்க நடத்துவீங்க, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்துல போராடி நீங்கள் அவரிடத்தில் விசுவாசத்தை பெறுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. சிலருக்கு சிலருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற நிமித்தமாக அவர்களை ஆராதிக்க முடியாதபடி காணப்படுகிறாங்க. இல்ல இல்ல இல்ல, பிசாசே நீ தோத்து போனவன், என் தேவன் ஜெயம் கொண்டவர். எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் என்னை விடுவிக்காம என்னை பாதுகாக்கிறவர், என்னை நடத்துகிறவர். இந்த மாதம் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் எனக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் என் வாழ்க்கை வனாந்திரம் போல இருக்கிற என் வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல மலர செய்கிறவர், மகிழ செய்கிறவர், சந்தோஷமாக்க செய்கிறவர். அவர் சொல்லியிருக்கிறார். அதன்படியாக என் வாழ்க்கையிலே நிச்சயம் நடக்கும் 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 என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தீங்க சொன்னா அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆராதிக்க கூடி வந்தோம் ஆண்டவரே. நாங்கள் ஆர்ப்பரித்து பாடிடுவோம் ஆண்டவரே. வல்ல இயேசு அவர் நல்தேவன், என்றென்றும் அவர் என் தேவன் என் தேவன் என் தேவன் சொல்லுங்க. வல்ல இயேசு அவர் என் தேவன், வல்ல இயேசு அவர் நல்ல தேவன். அவர் எல்லா சூழ்நிலைகளும் என் இயேசு எனக்கு நல்லவர் நல்லவர் நல்லவர்னே சொல்லுங்க. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் மாறும், தவிர்ப்புகள் மாறும். உள்ளத்திலே காணப்படுகிற வேதனைகள் எல்லாவற்றுக்கும் விடுதலை கொடுக்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல்தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல்தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கோடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கோடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல்தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல்தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் ஈஸ்வரன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் ஈஸ்வரன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே. சொல்லுங்க.
ஆடிப்பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டது. ஆமென். ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டது. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடுவோம். வல்ல இயேசு நல்லேவன், என்றென்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு நல்லேவன், என்றென்றும் அவனம் தேவன். தேவ சாயல் சபையில் தோன்றுதே, தேவன் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சாயல் சபையில் தோன்றுதே, தேவன் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே எங்கள் வீர சேவையே, தேவ சேவையே எங்கள் வீர சேவையே. தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல்லேவன், என்றென்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு நல்லேவன், என்றென்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு நல்லேவன், என்றென்றும் அவரின் தேவன். வல்ல இயேசு நல்லேவன், என்றென்றும் அவரின் தேவன். ஹல்லேலூயா. வல்ல இயேசு அவர் நல்லவனாய் இருக்கிறார். அவரே என் தேவனாய் இருக்கிறார். அவர் எனக்கு எப்போதும் நல்லவர் நல்லவர் நல்லவர். அவர் எனக்கு போதுமானவனாய் இருக்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மை மேன்மை மேன்மை. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே நீங்கள் கூடும் பொழுதெல்லாம் அதுதான் உங்கள் வாழ்வின் மேன்மையாய் காணப்படுகிறது. அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உச்ச நிலையிலே உங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு போய் நிறுத்துகிறது. கர்த்தருடைய மேன்மை மாத்திரமே, கர்த்தருடைய வல்லமை மாத்திரமே. அவரை அண்டிக் கொள்கிறவர் அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் அல்லேலூயா என்று நான் கீதம் பாடி அவரை நான் ஆர்ப்பரிப்பேன், அவரை நான் போற்றுவேன், அவரை நான் புகழுவேன், அவரை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி நல்ல நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. ஒரேமா ரமா ரகாதியா துனமா ரிபதனமா ஷவரதியா துனமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிகேதனமா ஷவா ரமாதியா துனமே ரிபதனமா ஷவதியா துனமே ரதனமா தியா துனமா. வல்ல தேவன் வல்ல தேவன் நல்ல தேவன் இயேசு 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 இயேசு. ஆகவே நான் கலங்குவதில்லை, நான் எதற்கும் திகைய மாட்டேன். அவர் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்கு தஞ்சமானவர், அவர் எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கை நடத்துவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு குறைவின்றி வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் உங்களை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்பின பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை இல்லை இல்லை. அவர் எப்போதும் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோடு நிச்சயமா என் காரியங்களில் ஒரு மாறுதல், என் வாழ்க்கையிலே மாறுதல், ஆண்டவரே என் சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை தேவனுக்கு தரப்போறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுப்பார், பெரிய காரியங்களை செய்வார் அவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியான கிரிகளை செய்தீங்கள், அதற்காக நன்றி ராஜா. தகப்பனே, நீங்க வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகளை நீங்கள் வைத்திருக்கிறீங்க எங்கள் கண் முன்பாக ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தவான்கள், எங்கள் பிதாக்கள் அப்பா உம்மை கொண்டு ஆண்டவரே ஜெயித்தாங்க ஆண்டவரே. உடைய நாமத்தை கொண்டு ஜெயித்தாங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இப்பொழுது காணப்படுகிற வறட்சிகள், இப்பொழுது காணப்படுகிற உலகத்தில் காணப்படுகிற பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவன் எங்களை நடத்துகிறவர். உங்கள் பிள்ளைகளை தேவன் நீங்கள் ஒரு போதும் தள்ளாதவர் ஆண்டவரே. உன் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். நம்பினவர் நீங்க ஒருபோதும் கைவிடாதவர் ஆண்டவரே. கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தொடர்ந்து ஆவியானவரே எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த கூடாரத்திலே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஒருவேளை வியாதியிலே, பலவீனத்திலே ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இப்பொழுதே வல்லமையுள்ள கரம், உடைய காயப்பட்ட கரம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆண்டவரே தெய்வீகத்தின் விடுதலை, தெய்வீகத்தின் சுகத்தை பெறட்டும் ஆண்டவரே.
ஆவியானவரே உமக்குள்ளே அவர்கள் களிக்குறுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. உண்மை 100% நம்புகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்யப்பா. விசேஷமா எங்க தேசத்திலே காணப்படுகிற இந்த கொரோனா வைரஸின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அது உம்மாலே தான் ஆகும் ஆண்டவரே. மனிதர்கள் பலவிதமான முயற்சிகள் செய்திருந்தாலும் என் தேவனால மாத்திரம் இது ஆகும். என் தேவனால மாத்திரம் இது முடியும் ஆண்டவரே. தயவாய் நாங்கள் வெற்றிகிறோம் ஆவியானவரே. எங்களுக்கு திறந்த வாசலை கொடுக்கிறீராக ஆண்டவரே. தோத்திரப்பா ஆண்டவரே. சபை திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு ஒன்றாய் சேர்ந்து போய் ஆராதிக்க உதவி செய்யப்பா. இந்த சூழ்நிலை சில பிள்ளைகள் ஆண்டவரே விட்டு தூரம் போயிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். தயவாய் தேவன் நீர் ஆண்டவரே அப்பா கூட்டி சேர்ப்பீராக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய பிரசனம் இறங்கட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். தயவாய் தேவன் இறங்குங்க. என் தேசத்திற்கு வேண்டிய கிருபைகளை தேவன் தாங்க. ஆண்டவரே எங்கள் பிரதமருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் ஜனாதிபதிக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கவர்னர்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் முதலமைச்சர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரின் தேவனின் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் செய்கிற ஆண்டவரே பிரயாசங்கள் மக்களுக்காக ஆண்டவரே நல்ல திட்டங்களை கொடுக்க உதவி செய்யுங்க. அந்த நல்ல திட்டங்கள் அநேக ஜனங்களுக்கு கிடைக்க செய்யுங்க அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலே பல காரியங்கள் நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அநேகருக்கு அந்த நன்மையான காரியங்கள் கிடைக்காதபடி தவிக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கொரோனாவை வைத்து அநேகர் ஆண்டவரே தோற்றம் பலவிதமான தவறான காரியங்களில் போய் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. தயவா ஜனங்களுக்கு செய்ய சேர வேண்டிய காரியங்களை ஆண்டவரே அவர்களுக்கு போய் சேர உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல திட்டங்கள் போய் சேர உதவி செய்யுங்க ஆண்டவரே. தோத்திரப்பா வல்லமை உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லாரும் குணமாக்குவீராக. இனி மரணத்தின் ஓலங்கள் கேட்கக்கூடாதப்பா. மரணத்தின் சம்பவங்கள் கேட்கக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே மரணத்தின் ஆவியை மரணத்தின் தூதரை நிறுத்துங்கப்பா. நிறுத்துங்க ஆண்டவரே. போதும் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் நிமித்தமா எங்கள் தேசத்திற்கு ஒரு சேமத்தை கொடுப்பீராக. தேசம் பொருளாதாரத்தில் மிகவும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறதப்பா. அதிலும் தேவன் ஒரு மேன்மையை கொடுப்பீராக. ஆண்டவரே வல்லுநர்கள் பல காரியங்களை சொல்லுறாங்க ஆண்டவரே. ஆனாலும் என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். உலக ஞானத்துக்கும் தேவ ஞானத்துக்கும் பயங்கரமான வித்தியாசம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை நம்புகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். எங்கள் நிமித்தமாய் தேசத்திலே பொருளாதாரத்தின் காரியங்கள் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே பல இடங்களிலே வெள்ளத்தாலே ஆண்டவரே அப்பா தவிக்கிறாங்க. அநேக சபைகள் வெள்ளத்திலே மூழ்கி இருக்கிறது என்று கேள்விப்பட்டோம் அப்பா. தயவாய் தேவன் இறங்கி ஆண்டவரே அந்த தண்ணீர் எல்லாம் வற்றி போக உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சேதமில்லாத மழையை தாங்கப்பா. சேதமில்லாத மழையை தாங்க ஆண்டவரே. அந்த பகுதியில் எல்லாம் அந்த அசாம் அந்த பகுதியில் எல்லாம் ஆண்டவரே மழை நிறுத்தப்படட்டும் அப்பா. நீங்க உதவி செய்யுங்க. நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஊழியக்காரர்கள் உங்களுடைய மிஷனரிகள் எல்லாரும் தேவனை பாதுகாப்பீராக. பாதுகாப்பீராக ஆண்டவரே. அவருடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும் அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரங்களையும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க பேசுங்க. நாங்க கேட்கிறோம். மீட்பரேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் யோவாத்த சபை சார்பில் நான் நன்றி தெரிவிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் கூடியிருக்கிறோம். உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கேன். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கேன். எந்த சூழ்நிலையும் சந்தோஷமாக இருக்கேன். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நல்ல பாடம். ஆகையினால இருந்தாதான் சந்தோஷம், இல்லைன்னா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன், துக்கமுகமாகவே இருப்பேன். இல்லை, கர்த்தருடைய பிள்ளைங்க எந்த சூழ்நிலையிலும் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அதுவே நம்முடைய பலனாக இருக்கிறது இந்த வேதம் சொல்லுகிறது. சரி, இந்த நாளிலே தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் போகலாம். இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே சியோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்ய வந்திருக்கிறார். உங்களுடைய வனாந்தரத்தை வயல் நிலமாய் மாற்றுவார். இந்த வயல் நிலம் காடாய் மாறும். உன்னதமானவருடைய வல்லமை அங்கே இறங்கும் பட்சத்தில் இத்தனை பலத்த கிரியைகளை கர்த்தர் அவருடைய ரத்தத்தில் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு செய்வார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. இந்த வாக்கு தத்தத்தை அறிக்கை பண்ணுங்க. அறுவடைகளை நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்துற வேண்டும். இந்த நாளிலே நாம் தேவ செய்தி தேவனுடைய கரத்தின் வல்லமை, தேவனுடைய கையின் வல்லமை
அவருடைய வல்லமை எவ்வளவு மகத்துவம் உள்ளது. நம்ம நினைக்கிறோம் அவர் அமைதியா இருக்கிறாரு, ஆனா அவர் உண்மையிலேயே அமைதி இல்லை. அவருடைய வல்லமை பராக்கிரமான ஒரு வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல நிறைய காரியங்களை குறித்து நாம் இந்த நாட்களிலே தியானிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 59:1-2 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகம் நான் உங்களுக்கு மறைந்திருக்கிறது. உங்களுக்கு என்றால் உங்களுக்கும் எனக்கும் மறைந்திருக்கிறது. நமக்கு மறைந்திருக்கிறது காரணம் நாம ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படாதனால, அவருடைய சொல்லு செயல்படாததுனால, நம்பாததுனால, செய்யாததுனால, விசுவாசிக்காததுனால நாம நம்மளுடைய தேவனுக்கு விரோதமான சில காரியங்கள், முறுமுறுப்புகள், துரோகங்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க இருக்க அவர் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கேட்க மாட்டேங்குது. சில வேளையில கேட்கவே மாட்டேங்குது. ஆகையினாலதான் அவருடைய கை ஒரு நாளும் குறிக்கு போகல. அழகா ஏசாயா பக்தன் ஆவியானவருடைய அருளால் அந்த வார்த்தை எழுதுகிறார். அவருடைய கை குறுகி போகவும் இல்லை, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. எல்லாம் சரியாதான் அவருடைய செவி காணப்படுகிறதா. தாவீது ஒரு நாள் ஜெபித்தார் பாபிலோன்ல. அவருடைய ஜெபித்த ஜெபத்துக்கு உடனே பார்த்தீங்கன்னா பதில் வந்துருச்சு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உன் ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டுது. அப்போ அவருடைய காதுல தானியேலுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்க விண்ணப்பம் என் விண்ணப்பம். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல தாவீது ஜெபிச்சார், கேட்கப்பட்டு. இன்னைக்கு எந்த கேட்கல இல்லை. ஒருவேளை எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுகளிலே நம்முடைய கனெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சிந்தனை செய்து நீங்க அறிக்கை பண்ணி பாருங்க, உடனே உங்களுக்கு பதில் உண்டு. நாம அசதியா இருந்துன்னு பிரச்சனையை பார்த்துக்கிட்டு வேதனைகளை பார்த்துக்கிட்டு இதையே அறிக்கை பண்ணிட்டு ஏனோ தானே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா நம்முடைய செபம் எப்படி கேட்கப்பட தேவ பிள்ளை அவருடைய கை குறிக்கு போகலை. இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம என்ன செய்ய போறோம்னு கேட்டிங்கன்னா தியானிக்கு போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கை குறிக்கு போகலை, அவருடைய வல்லமை பயங்கரமான வல்லமை என்று சொல்லியே புறஜாதியர்கள் சாட்சி கொடுக்கறத நான் உங்களுக்கு காட்டுக்கிறேன் பாருங்க. வேதத்துல யாத்திரையாகும் 8:19 சொல்லுது, அங்க மோசையின் மூலமாக இஸ்ரவேலர்களை மீட்பதற்காக கர்த்தர் மோசை அங்க பயன்படுத்துறாரு. அப்போ அவர் சில அடையாளங்களை அற்புதங்களை அங்க செய்யறாரு. செய்யும்போது அங்க இருக்கிற மந்திரவாதிகளும் செய்யறாங்க. ஆனா 1-2 தான் செய்ய முடியும், அதுக்கு மேல அவங்களால செய்ய முடியல. ஆனா அவங்க சொல்ற சாட்சி பாருங்க. மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல். மந்திரவாதிகள் சொல்லிட்டாங்க. 2-3 தான் நாங்களும் செஞ்சோம், ஆனா அதுக்கு மேல எங்களால செய்ய முடியல. ஏன் என்றால் இது தேவனுடைய விரல், இஸ்ரவேல் தேவனுடைய விரல். அது மாத்திரம் இல்ல, 1 சாமுவேல் 5:7 உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர் அஸ்தோத்தினுடைய அந்த ஜனக பெலிஸ்தர் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தாக்கல் கோயில கொண்டு வச்சுட்டாங்க. அது நமக்கு தெரியும். ஆனா அது நிமித்தமா அவர்கள் பயங்கரமா வேதனைப்பட்டார்கள். ஒரு மூல வியாதின்னு சொல்லி அந்த வியாதியிலே கஷ்டப்பட்டாங்க. அந்த சமயத்துல அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க. அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது, அதாவது ஜனங்கள் எல்லாம் வாதித்து கொண்டிருக்கிறத கண்டபோது, இந்த இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது தாவோலின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியால் சொல்றாங்க. அந்த தேவனுடைய கை அங்க பார்வோன் கிட்ட மந்திரவாதி சொல்றாங்க விரல், இங்க தேவனுடைய கை, இஸ்ரவேலின் தேவனுடைய கை. அல்லேலூயா, இஸ்ரவேல் தேவனுடைய கை. அது மாத்திரமல்ல, 3வதாக பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் பவுலும் சீலாவும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலங்களில் அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 19-20 இந்த 2 வசனத்தை பார்க்கும்போது அங்க மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அதன் தொகை 50,000 வெள்ளிக்காசை கண்டார்கள். எவ்வளவு பலமாய் தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்தது. தேவனுடைய வல்லமை பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒருபோதும் திரும்பாத தேவ பிள்ளைகளை. நம்ம பிரச்சனையே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க தயவு செய்து. காலம் கடந்து போச்சு. பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பமும் கிடையாது.
பிரச்சனைகளின் மத்தியிலே விடுவிக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. நீ எவ்வளவு பிரச்சனையோட இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நீ ஜெயம் எடுக்க முடியாது. அவரோட வல்லமை இருக்குது என்பதை மறந்துடாதீங்க. ஆகையினால இங்க அந்த புறமஸ்தர்கள் அவ்வளவு அழகா சாட்சி சொல்றாங்க. இது கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வசனம் பலமா அங்க கிரியை செய்ய ஆரம்பித்துதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் செஞ்சாங்க, இல்ல புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவனுக்கு தூரமாய், அதாவது பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தூரமாய் வாழ்ந்த அந்த சகோதரன், கர்த்தருக்கு விரோதமாய் வாழ்ந்த அந்த சகோதரன், ஆனா ஆண்டவருடைய அன்பை ருசித்த உடனே அவரை கொண்டே கர்த்தர் பலமாய் அங்க கிரியை செய்தது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த காலவெளியில பழைய ஏற்பாட்டின் காலத்துல நடந்த ஒரு சம்பவம், அதாவது யாத்திராக புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்களை மோசையை கொண்டு என்ன செய்தார்னா பயன்படுத்தி வந்தார். மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கணும். அவங்களுடைய அபய குரல், கூக்குரல் தேவ சமூகம் எட்டுச்சு. ஆகையினாலே மோசையை கொண்டு அவர்கள் எப்படி ஆயிலும் அவர்களை ரட்சிக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டம் அங்கு காணப்பட்டது. மோசை குறித்த பார்க்கும்போது மோசைக்கு 120 வருஷம், அவருடைய ஆயுசு நாள் 120 வருஷமா இருந்தது. அதுல 3 பகுதியா பிரிக்கிறார். முதல் 40 வருஷம் அரண்மனையில் அவரு பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லி அங்க வளர்றாரு. அந்த பார்வோனுடைய அந்த கலாச்சாரங்களில் எல்லாம் அவர் திறமையா செயல்படுறாரு. 40 வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா மீதியார் தேசத்துல ஆடுகளை மேய்க்கிறவனாய் காணப்படுகிறான். 40 வருஷம் பார்வோன் குமாரத்தின் மகன் என்று சொல்லி பார்வோன் அரண்மனையினுடைய வாழ்க்கையில அமோகமாக வாழ்ந்திருந்த மோசே பிறகு 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்க்கிறவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, கடைசியில பாத்தீங்கன்னா இனி இருக்கிற 40 வருஷத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வரக்கூடிய ஒரு நல்ல ரட்சகனாய் தேவன் அந்த இடங்களிலே உபயோகப்படுத்துறார். யாத்திராக 3 கர்த்தர் என் ஜனங்களை மீட்க நீதான் போகணும் என்று சொல்லி அந்த மோசைக்கு அப்போ வயசு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 80 வயசு. அந்த 80 வயசுல கர்த்தர் அவரை கூப்பிட்டு நீதான் என் ஜனங்களை அழைத்து கொண்டு போகணும் என்று சொல்லி அவர் கூப்பிடுறாரு. யோசித்து பாருங்க, மோசையினுடைய பார்வோனுடைய செங்கோல் இருந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு கோல் ஒண்டிதான் இருந்துச்சு. இப்ப அந்த கோலோட இருக்கிற அந்த மோசையை பார்த்து தான் கர்த்தர் கூப்பிடுறாரு. நான் என்ன செய்யறேன், உன்னை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறேன், நீ வா மகனேன்னு கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது அவர் நிறைய சாக்கு சொல்றாரு. எல்லாம் சொல்லி முடிச்சோன்னு கேட்கிறாரு, உன் கையில என்ன இருக்குதுன்னு கேட்கிறாரு. அவர் சொல்ற, என் கையில கோல் இருக்குது, என் கையில ஒரு கோல் தான் இருக்கிறதுன்னு சொல்றோம். அந்த கோலை ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில இருக்கிற அந்த கோலை கீழே போடுப்பா அப்படின்னு சொன்னா அது கீழே போட்டோம்னா அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா பாம்பா மாறிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகத்துவங்களை பாருங்க, தேவனுடைய வல்லமையை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா மோசை கையில இருந்தது ஒரு கோல். சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா தாவீது கையை எடுக்கலாம். தாவீது கையில என்ன இருந்தது, ஒரு கவனும் சில கூழாங்கல் இருந்துச்சு. கிதியோன் எடுங்க, கிதியோன் கையில தீவெட்டி பானை எக்காலம் இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, சிம்சோன் கையில என்ன இருந்துச்சு, ஒரு தாடை 1000 பேரை கொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசியுடைய மனைவி கையில என்ன இருக்குதுன்னு கேட்டாரு. ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருந்துச்சு ஐயா அப்படின்னு சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டுல பார்க்கணும், ஒரு சின்ன பையன் கையில என்ன இருந்ததுன்னா 5 அப்பமும் 2 மீன் இருந்தது. ஒரு 7 விதவையின் கையில 2 காசு இருந்தது. சீஷனாகிய பேதுரு அவருடைய வாழ்க்கையில என்ன இருந்ததுன்னு பார்க்கும்போது இயேசுவின் நாமம் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாமத்தை கொண்டுதான் பேதுரு மறுதலிச்ச பேதுரு, தேவனுடைய தூரமா போன பேதுரு தான் 1000 மக்களை ரட்சித்தது நம்ம வேதத்துல வாசிக்கிறோமே. மரித்து போன உயிரோட எழுப்புனதை பார்க்கிறோமே. அல்லேலூயா. அவருடைய வல்லமை எவ்வளவு பெருசு, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், சிந்திச்சு பாருங்க. நம்ம வாசித்த சிம்சோனு, கிதியோனு, தீர்க்கதரிசியுடைய மனைவி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாவீது, இவங்களுடைய கையில எல்லாம் என்னாச்சுன்னா அற்பமான ஒரு பொருள் தான். ஆனா இதை கொண்டு கர்த்தர் எத்தனை வல்லமையான காரியங்களை செய்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார் இல்லையா. இந்த நாளிலே நீ ஒண்ணும் இல்லை, உன் கிட்ட என்ன இருக்குது, இயேசு நாமம் இருக்குது இல்லையா. அந்த இயேசு நாமத்தினாலே கர்த்தர் உன் ஜீவியத்தை கர்த்தர் மாற்ற முடியும். அந்த நாமம் உலகத்துல எத்தனை நாமம் உண்டு, அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படலைன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாமத்துல நீ பயந்து நீங்க அதை பயன்படுத்தும் போது
அந்த நாமத்துக்கு நடுங்கும் போது உங்களை கர்த்தர் எங்கேயோ கொண்டு போவார், எங்கேயோ கொண்டு போவார். ஆண்டவர் அதுதான் கிரியை செய்கிறார். அதனால இந்த நாளில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நாம கொஞ்சம் இந்த நாளில் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம மோசையை பார்ப்போம். மோசை கிட்ட கேட்குறாரு, உன் கையில் என்னப்பா இருக்குதுன்னாரு. போலணும்னு அதை கீழே போடுனாரு. உடனே அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா சர்ப்பமாக மாறிடுச்சு. உடனே கர்த்தர் போனால் வாழை குடினாரு. குடித்த உடனே அது மறுபடியும் கோலாக மாறிடுச்சு. கர்த்தருக்கு சோத்திரம். யாத்திராக 4:2-3 இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ இந்த பாம்பை நம்ம என்ன சொன்னோம்? சாத்தான். பாம்பு சத்ரு, சாத்தானை குறிக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம கையில், நம்ம வாழ்க்கையில், நம்ம ஜீவியத்தில், நம்ம வாயில என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சாபத்துக்குரிய காரியம். இவ்வளோ நாளும் மோசேனுடைய கையில் இருந்தது பாம்பு தான். அது சாபத்துக்குரியது. கீழே போட்டோன்னு பாம்பா மறைச்சு பாருங்க. ஆனா இப்ப அது கர்த்தருடைய கைக்கு வரும்போது தான் அந்த பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். அதே போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சுய புத்தி, சுய ஆலோசனை, சுய ஞானம், சுய பலன், சுய சித்தம், சுய சிந்தனை, இப்படிப்பட்டதான சுயத்தின் பலத்தினாலே நாம் வாழ 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 எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி அறிக்கை பண்ணி மற்றவங்கள ஒரு மாதிரி பேசி நம்மளுடைய அதாவது நம்ம வேதனையே நம்ம நினைச்சு அதே அறிக்கை பண்ணி கர்த்தர் சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமும் பெற முடியாது. ஒரு காலத்துல மோசே கையில கூட ஒரு சுயம் இருந்துச்சு. பார்வோன் மகன்ற இருந்ததுனால ஒருத்தனை அடிச்சு என்ன பண்ணிட்டான், அங்கேயே கொண்டு புதைச்சிட்டான். ஆனா கர்த்தரோட கரத்துல வரும்போது அதான் சொன்னார், இவ்வளவு நாள சுயத்துல கீழே போடாத போட்டாங்க. அப்ப நினைச்சான், ஓ இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் வேதனை இருந்ததான். ஆனா ஆண்டவர், இனிமே நான் உன்னை எடுத்து உபயோகப்படுத்துறேன், உன் கையில இருக்கிற அதே போல கொண்டு நான் உபயோகப்படுத்துறேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசையை கர்த்தர் அழைச்ச அந்த கோலை கொண்டு கர்த்தர் உபயோகப்படுத்தினாங்க. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அழகா சொல்லுது. இன்னைக்கு நான் உங்களை என்ன கர்த்தர் வழி நடத்தணும்னு சொன்னா ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 55:8-9 பாருங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்றார். உன் நினைவு நம்முடைய நினைவும் நம்முடைய வழியும் ஆண்டவருக்குரியது அல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க என்ன அழகா சொல்ற, உன் நினைவும் உன் வழியெல்லாம் சொற்பம் அதல்ல, என் நினைவு அது எப்படி இருக்குது, என் வழி எப்படி இருக்குது, உன் மேல நான் வச்சிருக்கிற பிளான் எப்படி இருக்குது, பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. குளோரி. இனி கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களை என்ன கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவார். உண்மையிலே ஒரு காரியம் சொல்றேன், இந்த லாக்டவுன்ல பார்த்தீங்கன்னா சிலருக்கு இன்டர்வியூல செலக்ட் ஆனாங்க, சிலருக்கு இன்டர்வியூ வந்து நல்ல வேலை கிடைச்சது, சிலருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்தது, சிலருக்கு வந்து வாலண்டியராக கூப்பிட்டு புது ஜாப் கொடுத்துருக்குறாங்க. வேலையே இல்லைங்க, இருக்கிறவங்களே வேலையிலேருந்து எடுக்கிறாங்க. ஆனால் புதுசாக போய் ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. இதெல்லாம் யார் செஞ்சது? அவருடைய வல்லக்கரம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை. கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுடைய விசுவாசம் இவ்வளோ அற்புதம் செய்த அந்த தேவனுக்கு நான் என்ன செய்கிறேன்? இந்த செய்தி மூலமாகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களை என்ன கர்த்தர் பயங்கரமா உபயோகப்படுத்த தேவன் இந்த நாட்களில் விரும்புகிறார். தேவ பிள்ளை உங்களை எங்கேயோ கர்த்தர் கொண்டு போறாரு. போதும் நீங்க பட்ட பாடுகளும் கஷ்டங்களும் ஒண்ணுமே இல்லைனாலும் கர்த்தர் இன்ன வரைக்கும் நம்மளை போசிக்கலையா? கை நிறைய இருந்தாதானா, சேஃப்டி லாக்கரில் லட்சமா இருந்தாதானா? இல்லை, நம்ம கையில என்ன இருக்குதோ அதை வச்சு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனா நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரியல, பாட்டு பாடணும் போல, விசுவாசியே நீ பதறாதே கலங்காதே, விசுவாசத்தாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் வேணும். நான் இன்னார் என்று அறிவேன், நான் அவரை நம்பி இருக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக செய்வார். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த மோசேனுடைய கையில இருந்த அந்த கோலை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவதாக அந்த கோல் அற்புதத்தின் கோல். அற்புதம். அந்த கோலை கொண்டு தான்
கர்த்தர் என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில கர்த்தர் கொண்டு போறாரு. கொண்டு போகும்போது அந்த கோலை கொண்டு தான் மோசே எப்படி எப்படி உபயோகப்படுத்தினாருன்னு சொல்லி அந்த யாத்திராகத்துல அழகா இருக்குது. தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, 23 சங்கீதம் 4 வசனத்துல, உங்களுடைய கோலும் உங்களுடைய தடி என்னை தேற்றும். ருசித்த தாவீது சொல்றாரு, உங்களுடைய கோலு உங்களுடைய தடி என்னை தேற்றும். பட்டைய என்னை தேற்றும் சொல்லல, குண்டு என்னை தேற்றும் சொல்லல, என் ஞானம் என்னை தேட்டுச்சுன்னு சொல்லல. உங்களுடைய கோல் உங்களுடைய தடி என்ன தேற்றுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கோல், அவருடைய வார்த்தை என்னும் கோல், அந்த கோலுல தான் ஆண்டவர் அற்புதம் வச்சிருக்கிறார். அது வாக்குத்தத்தம் என்னும் கோல். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த கோல்ல பாருங்க, கர்த்தருக்கு சோத்திரம். மோசே என்ன பண்றாரு, பார்வனுக்கு முன்னாடி போய் அற்புதம் செய்யறாரு. தண்ணீரை என்ன பண்ணாருங்க, ரத்தமா மாற்றினாரு. தவளையா மாறிச்சு. அப்புறம் பேன் வந்தது, அப்புறம் வண்டு வந்தது, அப்புறம் மிருகங்கள் மேல மகா கொடிய கொள்ளை நோய் வந்தது. மனிதர்கள் மேலேயும் மிருகங்கள் மேலேயும் எரிபொப்புளம் வந்தது, கல்மழை வந்தது, வெட்டுக்கிளி வந்தது, 3 நாள் காரிருள் வந்தது, கடைசியா தலைப்பிள்ளை சங்காரம் வந்தது. கர்த்தருக்கு சோத்திரம். 10 விதமான வாதைகளையும் அந்த இடங்களிலே மோசையை கொண்டு கர்த்தர் செய்தார், வெளிப்படுத்தினார். அந்த கோலை கொண்டு தான் செய்தார். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த பிரச்சனை வரும்போது நான் விட்டுடுறேன், நான் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுடுறேன் சொல்லுவோம். அப்புறம் இறுதி என்ன ஆயிடும், கடினம். இன்னைக்கு அதே மாதிரி தான் தேவ பிள்ளைகள், நமக்கு ஒரு நெருக்கம் வரும்போது அப்பாட்ட வரும், உடனே அவர் அற்புதம் செஞ்ச உடனே அவரை விட்டு நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா விலைக்கு போயிடுறோம். பழையபடியே நம்முடைய ஜீவிக்கும் போது இல்லை. கர்த்தருடைய பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் எடுத்த முடிவு உறுதியாய் நிற்கணும். இதுதான் இன்னைக்குரிய காரியங்கள். இந்த உறுதியா நிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேலதான் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார். அதுதான் தேவன் விரும்புறார். என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வினராய் போர்த்து என் இடத்துல என்ன அநியாயத்தை கண்டிங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் எரேமியால கேட்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம இந்த நாளில் அவரை விட்டு எந்த சூழ்நிலையிலும் தூரம் போகக்கூடாது. கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் என்று வாக்குத்தத்தம் சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் நமக்கு நிறைவேற்ற. அந்த அற்புத கோலுனால இவ்வளவு செஞ்சாரு. செங்கடலையும் அந்த கோலில் தான் என்ன செஞ்சார், அவரு பிரித்தார். கர்த்தருக்கு சோத்திரம். அது மாத்திரம் இல்ல, வாக்குத்தத்தின் கோலாக தேவன் நமக்கு இருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். வேதத்துல வாக்குத்தத்தம் நிறைய, உங்களுக்கு மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறோம். வருஷத்துல நம்ம வாக்குத்தத்தம் எடுக்கிறோம். ஆண்டவர் என்ன பேசுவாரு, என்ன பேசுவாரு, என்ன பேசுவாரு. ஒவ்வொரு முறையும் நம்ம அதை திங்க் பண்றோம். என்ன பேசுவார், என்ன பேசுவாருன்னு சொல்லிட்டு வாஞ்சியா வாக்குத்தத்தம் கேட்கிற பிள்ளைகளும் உண்டு. கர்த்தருக்கு சிலர் அதை ருசிக்கிறாங்க, சிலர் அதை அவ்வளவுதான் அந்த 1ஆம் தேதியோட சரி அதை அப்படியே விட்டுடுறாங்க. சிலர் தொலைபேசி மூலமா நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க, என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டி உங்க சபையிலன்னு கேட்பாங்க. ஆனா கர்த்தருக்கு சோத்திரம், நம்ம சபையில இப்போ எல்லாம் முன்னால கொஞ்சம் பேர் கேட்டாங்க சர்ச்சை இருக்கும்போது. இப்போ அந்த சர்ச்சையில பாருங்களேன் சுத்தமா கேட்கறது இல்லை. ஒருவேளை இந்த யூடியூப்ல பாக்குறாங்க நான் நினைச்சுப்பேன். சிலர் பார்க்காத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சின்ன சின்ன செல் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு இதுல வராது. அவங்களாயும் கேட்பாங்களான்னு சொல்லி நான் ஏங்குவேன். ஆனா கேட்கறதுக்கு இல்லை. காரணம், வார்த்தை மேல ஒரு வாஞ்சை இருந்தா தானுங்க வாழ்க்கையில ஜெயம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை சாதாரணது அல்ல, அது வல்லமுள்ள வார்த்தை. அதே நம்மளுடைய சரீர ஆவி ஆத்மாவை அது வரையறுக்கத்தக்கதான வார்த்தை. ஆகையினால இந்த வாக்குத்தத்தங்களை நீங்க பிடிக்கிறீங்க. வாக்குத்தத்தின் கோலா இருந்துதான் கர்த்தருக்கு சோத்திரம். இந்த வாக்குத்தத்தின் கோல வேதத்துல 3000 7000 சொல்லி வாக்குத்தத்தம் நமக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவ்வளவு பொக்கிஷம். கர்த்தருக்கு சோத்திரம். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதனும் கிடையாது, மனமாற ஒரு மனுஷனும் கிடையாது. சொன்னதை செய்யாமல் இருக்கவும் மாட்டார், செய்தே தீர்வார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பலவீனம் வருதுன்னு வச்சுக்கலாம், நோய் வருதுன்னு வச்சுக்கலாம், வியாதி வருதுன்னு வச்சுக்கலாம். உடனே உங்களுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்ல, நான் சும்மா 1-2 தான் உங்க மத்தியில இப்ப சொல்றேன். ஏசியா 53:5 சொல்றாரு, அவருடைய தழும்புகளால நான் சுகமாகிறேன். இந்த கொரோனா சூழ்நிலையின் மத்தியிலே நம்மளுடைய வாயில அறிக்கை என்ன தெரியுமா, அவருடைய தழும்புகளால நான் சுகமாகிறேன், அவர் தழும்புகளால நான் சுகமாகிறேன், அவர் தழும்புகளால நான் சுகமாகிறேன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 19:20 சொல்றாரு, நான் வார்த்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்துவேன். பாருங்க. ஆகையினால இப்படிப்பட்ட பலவீனங்கள் வரும்போது உடனே நீங்க அறிக்கை சரியை செய்யணும். செய்யும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒருவேளை நமக்கு ஆகார தட்டுப்பாடா இருக்குதா, ஒண்ணும் இல்லையா, இன்னைக்கு என்ன செய்ய தடுமாறுமா, ஒருவேளை இன்னும் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, உடனே நீங்க சொல்லுவா, சிங்கக்குட்டிகள் தாய்ச்சந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடும் மக்களுக்கு ஒரு நன்மை குறவில்லை. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்செடியன், அவர் என்ன புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து செழிப்பான இடங்கள்ல மேய்ப்பாரு.
அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போவாரு அப்படி நீங்க அறிக்கை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தர் சோதனை. ஒரு குடும்பத்துல நிறைய கோழி வச்சிருந்தாங்களா, கோழி அவங்க வீட்டுல வளர்க்குறாங்க, நிறைய கோழி வச்சிருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டுல வியாபாரத்தை வித்துருவாங்க. ஆனா ஒரு நாளாவது அந்த கோழியை அடிச்சு என்ன செய்ய மாட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதை கொடுத்தா நம்ம வேஸ்டப்படும், பணம் வரும் நமக்கு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கோழி வச்சிருக்கிறாங்க. வர்றவங்களுக்கெல்லாம் வித்துருவாங்க. ஆனா அவங்க வீட்டு பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படி சொல்லி அவங்க அப்படியே ஒரு நாள் இருக்கும்போது அந்த வீட்டுல ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தை என்ன செஞ்சுதான், எனக்கு கோழி வேணும் ஆண்டவரே, எனக்கு கோழி வேணும் ஆண்டவரே, எனக்கு கோழிக்கறி வேணும் ஆண்டவரே, எனக்கு கோழிக்கறி வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி அது பாட்டுக்கு சின்ன பிள்ளை, சண்டே கிளாஸுக்கு போகிற பிள்ளை. அவங்க மிஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, எது வேணாலும் ஏசாப்பாட்டு கேளுங்க தருவாங்க. இது விளையாட்டு போல அந்த பிள்ளை ஒரு நாள் எந்திரிச்சதுலேருந்து இது பாட்டு சொல்லிட்டே இருந்துச்சான். கடைசியில் பார்த்தா மத்தியானம் அவங்க அம்மா ஒரு கோழி அடித்து குழம்பு செஞ்சு கொடுக்குறாங்க. அது ஒரே சந்தோஷம். அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, ஏசாப்பாட்டை கேட்ட எனக்கு என்ன கிடைச்சது, கோழி கிடைச்சது. சின்ன பிள்ளை ஜெபம் கேட்கிற தேவன் நம்முடைய தேவன், முடியாததை முடிக்கிறவன் நம்முடைய ரட்சகர். அதனால வாக்குத்தத்தத்தை ஏனோ தானோ நினைக்காதீங்க, அதை பிடிங்க. பிசாசின் பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, யாரோ விமர்சிட்டாங்கன்னு சொல்றீங்களா? இல்லவே இல்லை, உடனே அறிக்கை பண்ணலாம். லூக்கா 10:10 சொல்லலாம், சர்ப்பங்களை எடுக்கவும் தேளுகளை மிதிக்கவும் சகல சத்துரு மேல எனக்கு அதிகாரம் கொடுத்தார். இல்லையா? நமக்கு அதிகாரம் பவர் கொடுத்திருக்கிறார். ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க என்னன்னா செய்யட்டும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஜெயம் வார்த்தை சொல்லுங்க, வாக்குத்தத்தம் அதுதான். வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 91 இங்க வாசித்து பாருங்க. சங்கீதம் ஒரு ஊழியக்காரம்மா சொன்னாங்க, சங்கீதம் 91 இரவுல வாசிக்கணும், இரவுல வாசிச்சுட்டு நீங்க படுங்க அப்படின்னு சொல்லி தந்தாங்க இந்த ஊழியக்காரம்மா. நம்ம அடிக்கடி இந்த சங்கீதம் 91 ரொம்ப பாதுகாப்பான சங்கீதம். அது நமக்கு நிறைய வாக்குத்தத்தம் அதுக்குள்ள இருக்கு. அவருடைய செட்டின்கள் வந்ததுனால அவர் எனக்கு அடைக்கலம் பலனா, ஆபத்து காலத்துல அவர் எனக்கு என்ன பலனா இருக்கிறாரு. பகலிலே பறக்கம்புக்கு இருளிலே நடமாட கொள்ளை நோக்கி மதியானத்துல பாலாக சங்கத்துக்கு பயப்படாதுப்பா என்று சொன்னாரு. துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பா என்று சொன்னாரு. பாலசிங்கத்தை வருஷத்தை மிதிப்பேன்னு சொன்னாரு. அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் நான் அவனை விடிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன், ஆபத்துல நானே அவனோடு இருந்தானே தப்பு வைப்பேன் சொன்னார். அழிக்க மாட்டேன், தப்பு வைப்பேன். இதான் வாக்குத்தத்தம். இந்த நாள் இந்த வாக்குத்தத்தங்களை நீங்க உறுதியா பிடிக்க 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 கர்த்தர் நிச்சயமாய் பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்வார். அது மாத்திரம் இல்ல, இந்த நாளிலே தாகம், நமக்கு என்ன தேவையோ அந்த தாகம் தீர்க்கிற கோலா இருந்ததான். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தை நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகம் 15 பார்த்தீங்கன்னா மக்கள் அலைந்து திரியிறாங்க. அப்போ அவங்களுக்கு தண்ணி கிடைக்குது, ஆனா அது மாறாவின் தண்ணீராக இருந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த மாறாவின் தண்ணீரை கர்த்தர் மதுரமாற்றி போட்டார், நல்லா குடிச்சாங்க. அது மாத்திரம் இல்ல, யாத்திராகம் 17 ஒரு வசனம் இருக்குது. 17 ரெவித்தீமுக்கு வராங்க. அங்க அவங்களுக்கு தண்ணி இல்லை, மறுபடியும் நடந்து போறாங்க. 40 வருஷம் இல்லையா பிரயாணத்துல, தண்ணி இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க. கேட்கும்போது அதுக்கு அப்போ மோசே சொல்றாரு, ஐயோ ஜனங்கள் தண்ணி இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 6ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. ஒரே பிள்ளை, நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேலே நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே செய்ய இஸ்ரவேல் மூப்பர்கள் கண்களுக்கு முன்பாக செய்தார். இஸ்ரவேல் புத்திரர் பிரச்சனை, அங்க எப்பவுமே முறுமுறுக்கிற ஆளுதான். அவங்க மத்தியில நிறைவான தண்ணீரை அந்த பாறையிலிருந்து கர்த்தர் புறப்பட செய்தார். அல்லேலூயா. பாறையிலிருந்து புறப்பட செய்தார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை என்னை கர்த்தர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அன்னைக்கு வாருங்க. பணம் இல்லாதவர்களே, நீங்க வாங்கி சாப்பிடுங்க. நீங்க பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசம் பாலும் கொள்ளுங்க. கூப்பிடுறாரு ஆண்டவர். தாகமா இருக்குதா? உங்களுக்கு என்ன தேவை? தாகமா இருந்த ஜனங்களுக்கு ஒரு மலையில போய் நின்ன உடனே அடிச்ச உடனே அவங்களுக்கு தண்ணி கிடைச்சது. நல்லா குடிச்சு சந்தோஷமா போனாங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே என்ன தாகமா இருந்தாலும், பணத்தாகமா எந்த தாகமா இருந்தாலும் கர்த்தர் உங்கள் மத்தியிலே, கர்த்தர் உங்கள் தாகத்தை தீர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாகத்தை தீர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையினால் அது மாத்திரம் இல்லை, இன்னொரு இடத்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னா யாத்திராகத்துல ஒரு வசனம் வருது. அவன் ஜனங்களுக்கு தாகம் வந்துச்சு. தாகம் வரும்போது அந்த ஜனங்களை என்ன செய்தான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மோசைக்கு வராது. அப்போ மறுபடியும் மோசை போய் ஆண்டுட்டு கேட்கும்போது சொன்னார், போய் அந்த கண்மலையை பார்த்து பேசு, அந்த கண்மலையை பார்த்து பேசுப்பா அப்படின்னாரு. அந்த கண்மலை யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். 1 கொரிந்தியர் 10 அழகா சொல்றார், கண்மலை கிறிஸ்து நானே, அந்த கண்மலையை போய் பேசு அப்படின்னாரு. இவர் இந்த ஜனங்களுடைய வேதனை நல்லா அடிச்சுட்டாரு. அடிச்சாலும் கர்த்தர் அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா தண்ணீர் கொடுத்தார். பாருங்க, தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினாலே 2 தரம் அடித்தார். உடனே ஏராளமான தண்ணீர் புறப்பட்டு வந்தது. சபையார் குடித்து அவர்கள் மிருகங்களும் குடித்தது. கர்த்தர் தண்ணி கொடுத்துட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நாம் அவருடைய உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சந்திக்கிற தேவன், சந்திக்கக்கூடிய தேவன். நீங்க ஆண்டுட்டு வரணும், வந்து கேட்கணும், அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். கடைசியாக நியாயத்தீர்ப்பின் கோல், இது ரொம்ப முக்கியம். நியாயத்தீர்ப்பின் கோல் எண்ணாகமா 28 நான் வாசிக்கிறேன் பாருங்க. எண்ணாகம் 28 வாசிக்கிறேன். மோசே இந்த ஜனங்கள் தண்ணி கேட்டாங்க. அவங்களுக்கு மோசே கிட்ட கர்த்தர் சொல்றார், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூட்டிக் கொண்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரே கேளு, உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலை மேலே 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் எல்லாரும் குடித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசுன்னு தான் சொன்னார். முதல்ல சொன்னாரு அடி சொன்னார். இப்போ 2வது முறை நீ போய் பேசுப்பா, மக்களை கூட்டிட்டு போய். ஆனால் அந்த மக்களுடைய பிரச்சனையை அப்படியே டென்ஷன். இன்னைக்கு நமக்கு கூட பிரச்சனை வந்துச்சுன்னா டென்ஷன் ஆயிடலாம் இல்லைங்களா? இந்த டென்ஷன்ல நம்ம என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், என்ன பண்றோம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆகையினால் அதே மாதிரி தான் மோசைக்கு அந்த டென்ஷன்ல என்ன பண்ணிட்டான், பேசுன்னு சொன்னதை விட்டுட்டான். டபான்னு 2 முறை அடிச்சிட்டான். ஆனாலும் கர்த்தர் அந்த நேரத்துல ஜனங்கள் தண்ணி கொடுத்தாரு, உண்மை. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, மோசைய ஆரோனையும் பார்த்து 12ஆம் வசனம், மோசையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த இந்த தேசத்துக்குள்ள நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. நியாயத்துக்கு வந்துருச்சு. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கொண்டு போக மாட்டீங்க. நீங்க நடத்துனீங்க உண்மை. ஆனா நீங்க 2 பேரும் ஏன் சொல்லு கீழ்ப்படியாததுனால நீங்க அந்த தேசத்தை போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப எவ்வளவு பெரிய வேதனை இல்லைங்களா? இதுதான் நியாயத்துக்கு. ஆனா அதே இடத்துல அதே அதிகாரம் 24 ஆரோன் தன் ஜனத்தோட சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றி காரியத்தில் நீங்கள் எனக்கு வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி நீ ஆரோனை அவன் குமாரனை எலியாசரை கூட்டிக் கொண்டு அவர்கள் ஓர் என்னும் மலையில ஏற பண்ணி ஆரோன் உடுத்திருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவைகளை அவன் குமாரனை எலியாசர் கொடுத்துவார். ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தோடு சேர்க்கப்பட்டான். ஆரோன் அவ்வளவுதான். கொஞ்சம் நான் சொல்ல கீழ்ப்படியாததுனால ஆரோன் மரித்தாரு. அவர் பார்க்கல. ஆண்டவர் சொன்னா, நீ பார்க்க மாட்டேன், நீங்க போக மாட்டீங்க அந்த தேசத்துக்கு. அதே மாதிரி ஆரோன் மரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, மோசேக்கு என்ன கொடுத்தாரு அப்படி பார்க்கும்போது உபாகம் 34 நீங்க பார்த்தீங்கன்னா மோசேயினுடைய தீர்ப்பு பாருங்க. அவ்வளோ பெரிய ஊழியக்காரரு
அவ்வளோ அருமையா தேவனுக்கு என்று சொல்லி பாடுபட்டாரு. இந்த அவமானம் எவ்வளோ வயசான காலத்துல அவ்வளவு அனுபவிச்சு தான் வந்தாரு. ஆனா கடைசியில் ஆண்டவர் சொல்லிட்டாரு பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசி காட்டுற 4:5 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்துக்கு கடந்து போவது இல்லை என்றார். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமாகிய அவ்விடத்திலேயே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்க வச்சார். மோசைக்கு ஆரோனுக்கு அது கூட கிடையாது. மோசைக்கு பார்க்க வச்சார். இதுதான் பாவம் தேசம், உன் பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கொடுப்பேன்னு சொன்னேன். அந்த வாக்குத்தத்தம் பாருங்க, கர்த்தர் மாறாதவர், மறக்கவே இல்லை. நீ பாரு, அந்த இடத்த பாரு. உனக்கு உன்னை அழைக்கும் போது தானே சொன்னேன், பாரு இந்த இடம் தான். நீ கீழ்ப்படியாதனால உனக்கு கிடையாது. அல்லேலூயா. அதாவது உலக பிரகாரமான கானானுக்குள்ள மோசையும் பிரவேசிக்கல, ஆரோனும் பிரவேசிக்கல. தேவ பிள்ளைகளை இந்த நாளில கீழ்ப்படியா போனா இந்த உலக சில ஆசீர்வாதங்கள் நீங்களும் நானும் கூட இழந்துடுவோம். ஆகையினால ஆண்டவருடைய சமூகத்துல நாம் இழக்காதபடிக்கு ஆண்டவரை நமக்கு மோசையை ஒரு அழகான ஒரு எச்சரிப்பாய் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆகையினால இந்த கால வேளையில ஆண்டவரே அந்த எச்சரிப்பை சத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. கடைசியாக எபிரேயர் 6:1-5 அதிகாரத்துல 5 வசனம், தேவனுடைய நல் வார்த்தை இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்தும் தேவனுடைய நல்ல வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாது காரியம். புதுப்பிச்சுட்டா பரவாயில்ல, ஆனா கர்த்தர் இந்த கிருபையின் காலத்துல நீங்க புதுப்பிக்கணும்னு சொல்லிதான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். எபிரேயாக்கின் அவ்வளோ அழகா எழுதுறாரு. அவருடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்க. இந்த உலகத்துல எவ்வளோ மகிமையான காரியங்களும் கண்டீங்க. ஆனாலும் மறுதலிச்சு தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் என்ன செய்யறன்னு கேட்டீங்கன்னா சிலுவையில் எத்தனையோ முறை அவர் ஒரு முறை அடிச்சிட்டாரு. கர்த்தருடைய வார்த்தையை மீறி ஒரு முறை அடிச்சாரு. அதுக்கே அவர் அந்த அதாவது கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. ஆனால் நம்ம எத்தனை முறை கர்த்தரை அடிக்கிறோம், எத்தனை முறை அவர் துக்கப்படுத்துற யோசித்து பாருங்க. எத்தனை முறை அவரை விட்டு நம்ம தூரமா போறோம். அவருடைய சமூகத்துல எத்தனை முறை கரைப்பிடிச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், துணிகரமாய் பந்தி எடுக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த செய்தி மூலமாய் அவருடைய வல்லமை பெரியது, ஒரு நாள் குறைஞ்சு போகுது. அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த மோசையை கொண்டு தொத்துவாயிருந்தார். அவர் சொன்னார், பேசவே தெரியாது, ஆனாலும் உன்னை கொண்டு நான் கிரியை செய்யறேன். ஆண்டவர் 80 வயசுல அழைச்சி 40 வருஷம் செலவழிச்சாருங்களா, அவ்வளோ அழகா நடத்திட்டு வந்தார். எவ்வளோ பிரச்சனை எல்லாம் நடத்திட்டு வந்து கடைசியில முடிக்காம போய் பார்க்காம போயிட்டார். ஆனா நீங்களும் நானும் எல்லா நன்மைகளை பெற்று மறுபடியும் ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சு அவரை விட்டு தூரமா போகாது. தேவ பிள்ளைய தாழ்மையாய் தாராதனை நான் கேட்கிறேன். மீண்டும் நம்ம ஆண்டவர் கரங்களை நம்மை அறிக்கை செய்து புதுப்பிச்சு அவரை பார்த்து முத்தம் செய்யலாம். மன்னிங்க ஆண்டவரே சொல்றேன். எந்த நெருக்கம் தான் உங்களை விட்டு விலக மாட்டாண்டவரே. உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவர், உண்மையே நம்பி இருக்கும் பூரண சமாதானம் கொடுக்கிற தேவன். இந்த காலவேளையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே கர்த்தர் பொழிய வந்திருக்கிறார். தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போமா, சோப்படும். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவர், இந்த நல்ல வேலைக்காய் நன்றி கர்த்தாவே. நான் இந்த வார்த்தையின் பேரில் உடைய பிள்ளைகளாய் எங்களோடு நீர் இடைப்பட்ட அன்புக்காக நன்றி. எத்தனையோ முறை உங்களை விட்டு தூரமாய் போனோம். ஆனால் நாங்கள் தியானித்த காரியங்களில் ஐயா அற்பமான மக்கள் மத்தியில் கரத்தில் இருந்து ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர்களெல்லாம் எடுத்து உபயோகப்படுத்துறதை நாங்கள் பார்க்கணும். மோசை கொண்டு எவ்வளோ பெரிய காரியம் செய்தீர் என்று நாங்கள் பார்க்கணும். உங்களுடைய வல்லமை எவ்வளோ பெரியதப்பா. மோசை கையில இருந்துதானே அந்த கோலில் அத்தனை மகத்துவங்களை வெளிப்படுத்தின தெய்வம். ஐயா ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில இயேசுராஜா உங்களோட நாமத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லைப்பா. இந்த நாமத்தின் மத்தியிலே நாங்களும் அதே ஆசீர்வாதங்களை இனி வர நாட்களில் தயவாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இது வரைக்கும் பெற்று வந்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் பெற்றதை சில வேளை நாங்கள் அதை மறந்துடுறோம் ஆண்டவரை. உமக்கு மறதி துரோகம் பண்ணிடுறோம் ஆண்டவரை. உமை மறுதளிச்சிடுறோம் ஆண்டவரை. உமை விட்டு தூரமா போயிடுறோம் ஆண்டவரை.
ஒரு விஷயங்களை மன்னித்து மறந்த ஆண்டவரே உன்கிட்ட சேரத்தக்கதாங்களுக்கு ஒரு விஷயம் இந்த செய்தி மூலமா நீர் இடைப்படும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்களும் எப்படி அளந்த உன்னத ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் காணப்படைகளுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. நெருக்கமான ஒரு காலத்தின் மத்தியில் பரிசுத்தமாக வாழ்றது கடினம், ஆனால் நான் வாழ்ந்துதான் ஆகணும். ஏனென்றால் என் மீட்பேர் உயிரோடு இருக்கிறார், எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். நம்பிக்கை, விசுவாசம், தெய்வீக அன்பு எங்களை முற்றிலும் ஆளுக செய்யா, அது குறையக்கூடாது ஆண்டவர். கிருபை தாங்க எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இந்த செய்தி கேட்டுக்கொடுக்கிற ஒரு கூடாரத்துல இந்த அக்கினி வார்த்தை இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கண்ணீரை துடைய கண்டவர், கலக்கங்களை நீக்குங்க, பிள்ளைகளை உயர்த்த கண்டவர். இந்த மாதங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி சியோனுக்கு நான் ஆறுதல் செய்வேன் என்று சொல்லி ஆறுதல் செய்த தேவன் எங்கள் பிள்ளைகளுடைய சஞ்சல தவிப்பு நீங்கி சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்களாக. இந்த வார்த்தையின்படி அவர்களை நீர் கிரியை செய்ய வேண்டுமா சொல்லி உயிர்த்தெந்த வல்லமுள்ள நாமத்தினால் அடியாள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஐயா கிரியை நடந்து இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிக்கு விலைக்கு மீட்டு கிருபையினால இரக்கங்களால முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தியாக்குறார். கழுகுக்கு சமமா வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை வரை சகல பரிசுத்தமானவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலையாக நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. God bless you.